ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பில்லியன் நாட் ரோஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம இது 2 ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இவங்க ட்வின்ஸு. ஒன்று பீட்ஸ் வச்சு நம்ம கொடி போட்டிருக்கோம். இன்னொரு இதில் த்ரெட் லவங்க ஸ்டிச் போட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டும் எந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பில்லியன் நாட் ரோஸ் நம்ம போட்டிருக்கோம். அங்கங்கே ஒரு 2.5 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கு இடையில கொடி வரைஞ்சிருக்கோம். இந்த ப்ளவுஸோட நெக்கை பாட் நெக்காக நல்லா விரிவாக போட்டிருக்கோம். நம்ம மேலே வரைஞ்சிருக்க அதுலேருந்து நம்ம உள்ளே நெட்டு பதிக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தச்சு முடித்த பிறகு நம்ம நெட்டு அப்படியே பதிச்சுக்கரலாம். இவங்க நெட்டில் எம்ப்ராய்டிங் போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எம்ப்ராய்டிங் போட்டு வாங்கி பதிச்சுக்கரலாம். பில்லியன் நட் ரோஸ் பாருங்கள், 2.5 இன்ச்சு கேப்பில் போட்டிருக்கோம். இடையில கொடி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த கொடியை சும்மா நம்ம வளைச்சி போட்டிருக்கோம். ஒரு 2 கிளைக்கு லீஃபும் ஒரு இதுக்கு ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்கோம். இது சும்மா ரஃபாக வரைஞ்சது தான். இப்போ சாரீ இங்கு ப்ளூவும் லேவண்டர் கலரும் மிக்ஸ் ஆன மணிக்கு இருக்கும். ஸோ அந்த 2 கலருமே நம்ம எடுத்திருக்கோம். அந்த 2 கலர்லேயும் ரோஸ் நம்ம மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். பில்லியன் நட் ரோஸ் நம்ம இந்த சாரீ காப்பர் சாரீ. ஸோ காப்பர் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொடிக்கெல்லாம் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். பாருங்கள், லீஃபுக்கும் நம்ம அவுட்லைன் மட்டும் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அந்த கிளை மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 4 பீடும் சுகர் பீடும் லீஃப் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளவர் ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டுக்கோம்ல, அது அந்த பக்கம் திரும்பியும் நெக்ஸ்ட் இந்த பக்கம் போடுறப்ப இந்த பக்கமும் நம்ம மாற்றி மாற்றி வரைஞ்சிருக்கோம். நம்ம அந்த பூ ஃபுல்லாக நம்ம ஜமிக்கியில் காட்டிடலாம். ஏன்னா ஜமிக்கி ஒர்க்கும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸும் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம சீக்வன்ஸ் ஃபுல்லாக காட்டிக்கிடுவோம். ஒரு ப்ளவுஸ் பீட்ஸாலையும் ஒரு ப்ளவுஸ் நம்மளுக்கு லவங்க ஸ்டிச்சாலையும் நமக்கு த்ரெட் ஒர்க் அதிகமாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் நம்ம லவங்க ஸ்டிச் போட்டிருக்கோம். நான் 2 பேக் நெக்கும் நான் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குங்கிறதுனால ஃபுல் வீடியோவை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ஐடியாக்காண்டி அங்கங்கே நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அங்கங்கே காட்டியிருக்கோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த பூக்கெலாம் நம்ம சீக்வன்ஸ் நெருக்கமாக ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அவங்க நல்லா பளிச்சுன்னு தகன்னு கேட்டாங்க. ஸோ காப்பர் ஜமிக்கு நம்ம கண்டினியூஸாக அந்த பூவை நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இந்த பூ ஃபுல்லாமே நம்ம சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். பாருங்கள், நம்ம எப்படி நல்லா ஷைனிங்காக சைஸ் நம்ம பெரிய சைஸும் போகாமல் நார்மல் சைஸே நம்ம சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோஸ் பக்கத்தில் நம்மளுக்கு வரும்போது நல்லா கிளிட்டரிங்காக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த லீஃப்குள்ளே 3 கட் பீடு, கொஞ்சம் லாங் கட் பீடை வச்சு நம்ம அந்த லீஃபை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு டிசைன் ஃபில் ஆயிடுச்சு. அந்த கொடியில் இருக்கிற மாதிரி நம்ம புட்டாவும் வச்சு விட்ருக்கோம். 4 பீடும் சுகர் பீடும் வச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த கொடி நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பீட்ஸ் வச்ச நம்ம பேக் நெக்கை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஸ்லீவ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் நம்ம நெட்டு எப்படி ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறத நான் கடைசியாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நான் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெட்டை நம்ம அதில் பதிச்சிருக்கோம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பிறகும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பீட்ஸால் ஒர்க் பண்ண பேக் நெக்கு. அதுக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீவு 6 இன்ச்சு ஸ்லீவு. அதில் நம்மளுக்கு மேலே ஒரு வீக்கட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் நம்மளுக்கு பஃப் வந்துடும். இப்போ பில்லியன் நாட் ரோஸ் பாருங்கள், ஒரு 8லேருந்து 10 டைம் நான் அந்த ஊசியில் சுற்றிருக்கேன். அதை சிக்கல் இல்லாமல் லாஸ்ட்டாக போட்டிருக்க அந்த நாட்டை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிறணும். அதை வச்சு நம்ம சுருக்கி இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு நாட் நம்ம போட்டுட்டு அதை சுற்றி ஏவும் நம்ம ரோஸ் எப்படி பெட்டல்ஸ் உள்ளேருந்து வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோஸ் நல்லா கிடச்சிரும். இது அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதுனால ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு நான் பில்லியன் ரோஸ் நான் இன்னொரு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி பெட்டல்ஸ் எப்படி உள்ளேருந்து வெளியே வருமோ அது மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று அதை வந்து பெட்டல்ஸை வந்து நம்ம வந்து நெருக்கமாக போடுறோம். நம்ம அந்த சுற்றுற அந்த கடைசி நாட்டை வந்து நம்ம விடாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டால் போதும். அதுலேயே நம்மளுக்கு அழகாக வந்துடும். இப்போ நம்ம பேக் நெக்கில் போட்டிருக்க அதே கொடி தான். அதை நெக்லோட ஸ்லீவோட சென்டரில் இந்த பக்கம் 3 இன்ச்சு அந்த பக்கம் 3 இன்ச்சு வச்சு நம்ம கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு ஒரு வீக்கட்டு கொடுத்துருக்கோம். வீக்கட்டே நல்லா பெண்டு வீயாக கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே இப்போ நம்ம நெட்டு வந்து வைக்க போகிறோம். நெட்டு வந்து பஃப் மாதிரி வைக்க போகிறோம். அதை சுற்றி பாருங்கள். நம்ம பேக் நெக்கில் போட்ட அதே கொடி தான். அது அப்படியே வந்திருக்கு. 6 இன்ச் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இடையில வந்து நெட்டு வந்து பஃப் வைக்கும்போது இது ரொம்பவும் அழகாக தெரியும். பில்லியன் நாட் ரோஸ் 3 ரோஸ் போட்டிருக்கோம். இடையில கொடி போட்டிருக்கோம். ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. பஃப்புமே நம்ம நல்லா நெருக்கமாக கொடுத்துக்குருவோம். இப்போ இதோட ஃப்ரண்ட் நெக்கும் நம்மளுக்கு இதே மாதிரியே நம்மளுக்கு கொடி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. பேக் நெக் எந்த மாதிரி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பீட்ஸால் ஒர்க் பண்ணது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி த்ரெட் ஒர்க் அதிகமாக கேட்டாங்க இல்லையா இன்னொருத்தவங்க, அவங்களுக்கு வந்து லவங்க ஸ்டிச் வந்து நம்ம நிறையா காமிச்சிருக்கோம். பீட்ஸை குறைச்சிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம லவங்க ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஜமிக்கி வச்சு. இதுவும் ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கும். நம்ம பீட்ஸ் அதிகமாக காட்டுறத விட த்ரெட் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிச் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு போட்ட அதே பில்லியன் நாட் ரோஸ் தான் நம்மளுக்கு இவங்களுக்கும் போட்டிருக்கோம். ஆனால் பீட்ஸை மட்டும் நம்ம குறைச்சி காட்டிட்டு த்ரெட் ஒர்க் அதிகமாக காட்டியிருக்கோம். சரி, 2 வகையான பேக் நெக் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேக் நெக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி மாற்றலாமோ நீங்கள் மாற்றி பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு பீட் ஒர்க்கோட விட நம்ம த்ரெட்டு அதிகமாக காட்டும்போது நல்ல ரிச் லுக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இடையில சீக்வன்ஸும் நம்ம அதிகமாக காட்டியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒர்க்கு. இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு ப்ளவுஸ் பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு தான் அந்த நெட்டை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த நெட்லேயும் நம்ம எம்ப்ராய்டிங் போட்டு வாங்கியிருக்கோம் சொன்னேன்ல, பாருங்கள். எம்ப்ராய்டிங் வந்து அவங்க எம்ப்ராய்டிங்கும் ஆரியும் மிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸ்லீவ்லேயும் நம்ம நெட்டு வந்து பஃப் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஸ்லீவ் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக மாடலாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நெட் மாடல் வந்து நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரிச் லுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.